சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலமலை அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி ஆசிரியர் குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிட கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். உங்க முழு தகவல். வணக்கம் ரவினா. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பாலமலையில் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி இயங்கி வருகிறது. சாலை வசதி இல்லாத பாலமலையில் ஊராட்சியில் உள்ள 74 மாணவ மாணவியர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். கடந்த 30ஆம் தேதி இங்கு 10ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் பார்த்திபன் அங்குள்ள கிணற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற போது கிணற்றில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் பள்ளியின் ஆசிரியர் குமார் மற்றும் சமையல்காரர்கள் 4 பேரை பள்ளி கல்வித்துறை பணியிட நீக்கம் செய்துள்ளது. இதனால் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மாணவ மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியரின் பணியிட நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும், மீண்டும் அவரை பள்ளிக்கு ஆசிரியரை நியமிக்க வேண்டும், சமையல்காரர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும், பணியிட நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ரவீனா, உங்க தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.